தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த கரூர் நெரிசல்ல அந்த உயிர் பலி அதிகமாகாம இருக்க அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அதே சமயத்துல இப்ப வர செய்திகள் பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முக்கிய காரணம் தமிழக அரசு எடுத்த துரிதமான நடவடிக்கை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாம இருந்ததுனாலதான் நான் நன்றி சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அதே சமயத்துல இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் ஏன் அங்கிருந்து வெளியே வரல அப்படிங்கிறது பெரும்பாலான கருத்தாவே இருக்குது. இந்த 41 பழி வாங்கிட்டு அவர் போய் வீட்டுக்குள்ள அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த 41 உயிர்கள் நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டே அங்க இஷ்யூ ஆன உடனேவே நம்ம சேனல் அதை எடுத்தலாம் அந்த இது போட்டு வியூஸோ சப்ஸ்கிரிப்ஷனோ யாரையுமே எதுவுமே கேட்கலீங்க. எங்களோட குமுறல்கள் ஓகே, இது ரொம்ப மனசளவுல எல்லாரும் பாதிச்சிருக்கோம். அது ஒரு கண்ணீர் அங்க செலுத்தணும், கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும். அது மட்டும்தான் எங்களோட மோட்டிவா இருந்துச்சு. மனதளவுல மனசார அவங்களுக்காக இறக்கப்பட்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும். அதை அடுத்தது அங்க என்ன குளறுபடிகள் நடந்ததா இல்ல ஊடகத்துல வந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் தேடி ஆராய்ச்சி பண்ணி செய்தித்தாள்ல வந்தது, அது ஆங்கில நாளிதழோ தமிழ் நாளிதழோ எல்லாத்தையும் தேடி நாங்க அந்த டீட்டெயிலை எடுத்து போட்டிருந்தோம். அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சந்தேகத்தின் பேரில் மட்டும்தான் நாங்க அதை போட்டிருந்தோம். ஏன்னா அதுக்கான ஒரு தனிநபர் அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரணை நடத்திட்டு இருக்கார். அதனோட உண்மை இனிமேல் வெளிவரும். அதை பற்றியும் ஆராய்ச்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் பேசல. ஏன்னா அது தமிழக அரசாங்கம் அரேஞ்ச் பண்ணது, அது நடக்கட்டும். இப்ப தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் மேல இவ்வளவு ஒரு பழி போடுவது, பழி போடுறாங்க. அந்த பழி போடுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதிலா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா அந்த 41 உயிர்கள் எவ்வளவு துடிதுடிச்சு இறந்ததோ அதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், யாருமே ஏற்றுக்க முடியாது. அதே சமயத்துல இன்னொரு உயிர், அந்த பலியான உயிர்களை என்னாலதான் அந்த உயிர் பழி போச்சு அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் ஒரு 4 சிவத்துக்குள்ளேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அது வேற மாதிரி ஆயிரும். அந்த ஒரு காரணத்துக்கு தான் எனக்கு என் மனதளவில் தோன்றதுன்னு நான் சொல்றேன். அவர் வெளியே ஓகே, நான் என்னங்க செஞ்சேன்? அவர் ஏற்கனவே மேடையில எல்லா பிரச்சாரத்திலையும் சொல்லியிருக்காரு, நாங்க என்னங்க கேட்டோம், ஒரு இடத்த தான் கேட்டோம். என் மக்கள் என்ன பார்க்க வராங்க, அவங்க சந்தோஷமா பரவலா நின்று அதாவது சொகுசா இல்லாட்டியும் ஒரு பாதுகாப்பா அங்கங்க சௌரியமா நின்று பார்த்துட்டு போட்டுமே அப்படின்னு தானே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. அதே தலைவர் தான் வந்த கூட்டத்துல தன்னுடைய தொண்டர்கள், தன்னை நேசிக்கக்கூடிய அக்கா தம்பி தங்கைகள் குழந்தைகள் தாய் மாமா முறையை வச்சு பேசினாரு. தாய் மாமா முறையில் இருக்கிற தங்கச்சி பிள்ளைங்க அத்தனையும் இறந்து போகும்போது அவருடைய குற்ற உணர்ச்சி, அந்த குற்றம் ஏன்டா இந்த அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இது அவர் மேல வன்மத்தை கக்கிற அத்தனை பேருமே மனுஷன்தான். அவங்களுக்கும் அந்த 6 அறிவு இருக்கு, அந்த பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க மத்தவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு பேசுறீங்களோ, பணத்தை வாங்காம பேசுறீங்களோ, இல்ல அவரோட முக அமைப்பு வச்சு பேசுறீங்களோ. உதாரணத்துக்கு என்னோட முகம் இருக்குது, நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னோட முகம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த பிடிக்காதவங்க இவன் என்னடா இந்த வீடியோ போடுறான், என்னத்தை போட்டுறான் என்ன அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும். அதே சமயத்துல அந்த வெறுப்பு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, அங்க சீமான் அவர்களை பத்தி பேசும்போது ஒரு வெறுப்புணர்வு வரும், தளபதி விஜய் பத்தி பேசும்போது ஒரு வெறுப்புணர்வு வரும். அதே மாதிரி மு.க.ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசும்போது வெறுப்புணர்வு வரும். அதாவது பிடிக்காதவர்கள், அவர்களை நான் சொன்ன அத்தனை நபர்களை பிடிக்காதவர்கள் என் மூஞ்ச பார்த்தோன்னையும் அவர் அந்த மக்கள் சார்ந்திருக்கிற கட்சி தலைவரோ இல்ல அவர் தலைவரை பற்றி நான் பேசும்போது பிடிக்காத வார்த்தைகளை நான் இதுவரையிலும் சத்தியமா சொல்றேன், யாரையும் மரியாதை குறைவாக பேசுனதே கிடையாது. இந்த சேனல்ல பொறுத்த வரைக்கும் அது என் காலத்துக்கும் வராது. இங்க என்ன நடக்குது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை வைப்போம். இந்த கருத்து சொல்லியிருக்க, இந்த கருத்துக்கு பதில் கருத்து, அவ்வளவுதான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காம போகலாம். இந்த முகம் சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமையும் போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்க தளபதி விஜயும் வந்திருக்கு. நீங்க சார்ந்த ஒரு தலைவர், ஒரு கட்சி, அந்த தலைவனுக்காக இந்த முகத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறேன். அதுதான் உண்மை. வெறுக்கிறீங்க. அந்த பாகுபாடு வேண்டாம் அப்படின்னா நம்ம எத்தனை காலத்துக்கு பிழைச்சிட போறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை காலத்துக்கு பிழைச்சிட போறோம்? அங்க கூட கூட்ட நெரிசல்ல வந்தாங்க, தளபதி பார்க்கலான்னு வந்தாங்க. அந்த உயிருக்கு தெரியாது நம்ம சாயங்காலம் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ரோபோ சங்கர் சமீபத்திய இறப்பு, அவருக்கு நல்லா நம்ம உடம்பு தேறி வந்துட்டோம் அப்படின்னா இறந்துட்டாரு.
ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா காலையில் இருக்கான் சாயங்காலம் இருக்க மாட்டேங்கிறான். ஏன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோடணும், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இல்லை. இப்படிப்பட்ட உலகத்துல மக்கள்ல அந்த அரசியல் கட்சியில மக்களுக்கு நல்லது செய்யணும், இல்ல நல்லது செய்யலப்பா உடுப்பா, அவர் நல்லது செய்யவே வரல, அவருக்கு ஒரு ஆசை நான் அரசியல் தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்ட தப்பே கிடையாது. அவருக்கான ஒரு இடம் உண்டு, அரசியல் களத்தில் உண்டு. அப்படிப்பட்ட மனுஷனை ஒரு சக மனுஷனா யோசிங்க. அவர் தளபதி விஜய், ஏன் விஜய் இந்த நடிகர் அப்படிங்கிற அப்படி ஒரு பிம்பத்தையே விட்டுருங்க. அவர் ஒரு மனுஷன், நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன்ப்பா, பக்கத்து வீட்டு தம்பி, அண்ணன், மாமன், மச்சான், எப்படி வேணும்னு வச்சுக்கோ. அப்படி ஒரு மனுஷனா நீங்க அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க யாருமே தப்பு செய்யலையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க யாருமே தப்பு செய்யல. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு செஞ்சிருப்பீங்க. அந்த தவற மனசாட்சியோட கொஞ்சம் ஒரு செகண்ட் மனசாட்சியோட இருந்து விஜய் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பாடுபடும். அவர் நேரம் கெட்ட நேரம், இவ்வளவுதான் சொல்லணும். அவரோட நேரம் கெட்ட நேரம் ஆயிடுச்சு. அன்னைக்கு அப்படி நடந்துருச்சு. இத உங்க தம்பியா, உங்க அண்ணனா, கட்சி பாகுபாடின்றி சக மனுஷனா தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவர் அப்படி நினைச்சு பாருங்க. வன்மத்தை கக்காதீங்க. அவரும் மீண்டு வரணும். ஒருவேளை நம்ம இப்படி பேசி 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 அவரை சாகடிச்சிட்டோம்னா அப்ப நாம சொல்லுவோம், அடாடாடா இப்படிலாம் வந்தாரையா, மகத்தான மனுஷன்யா, இப்படி வந்தாரே இந்த மனுஷனை நம்ம சாகடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஃபீல் பண்ணி ஒண்ணுமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்க வேண்டிய சூழ்நிலை தான். உயிர் பலி ஏற்பட்டது, அது மறுக்க முடியாது. அது தவறு நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் மேல தவறு நடந்திருக்கு. அங்க கூட்டம் ஆர்கனைஸ் பண்ண மேல இந்த தவறு நடந்திருக்கு. அனைத்து தரப்புலையுமே தவறு நடந்திருக்கு. இல்லை என்று அங்க சொல்லவே முடியாது. தவறு நடந்திருக்கிறது தான். ஆனா அதன் தவறு நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிற உயிர்களையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடணும் இல்ல. அந்த இருக்கிற உயிரிலையும் ஒண்ணு தளபதி விஜய். எல்லாத்தையும் தூக்கி அங்க தலைமையில போடுறது எந்த விதத்துல நியாயம்? அவர் போயிட்டு கத்தி எடுத்து குத்துனாரா, AK-47 வச்சு சுட்டாரா, இல்ல ஒரு வன்முறையை கூட்டுறதுக்காக நான் பெரிய ஒரு கூட்டத்தை ஒண்ணு எதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாத்தையும் மூளைச்சலவை செஞ்சு அவங்களை எல்லாத்தையும் தீவிரவாதிகளா மாத்த கூட்டம் கூட்டினாரா? இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு நல்லது செய்ய போறேன், என்னோட கருத்து இது. எதிர்கட்சிகளோ இல்ல எதிரி கட்சிகளோ இவங்க எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் நலன் விஷயங்களை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை தோணியில சொல்லிட்டு இருந்தாரு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? அது ரைட்டு. இந்த விஷயங்கள்லாம் விசாரணை நடந்து வரட்டும். இதையெல்லாம் மனசுல யோசிச்சு ஒரு 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 தீர்க்கமான முடிவுக்கு வாங்க. இந்த வன்மம் வேண்டாம் அப்படிங்கிறது தான். நான் ஆரம்பத்துல இருந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் எப்பொழுதும் இந்த சேனல் ஆதரவா இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல தொய்வாகிறாங்களோ அந்த இடத்துல தூக்கி பிடிப்பது நம்ம வன்மத்தை ஆதரிக்க வேண்டாங்க. கண்டிப்பாங்க. அது எந்த காலத்துக்குமே உதவாது. ரைட். இதை தாண்டி நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகும்போது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் என்ன அவருக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. ஷார்ட்ஸ்லயும் சரி, நிறைய வீடியோலயும் சரி, தளபதி விஜய் அந்த பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு எம்டியான ரோடு தான். அந்த தொண்டர்கள் முண்டி அடிச்சுட்டு பைக்லயே வேகமா வந்துட்டு இருக்கான். அப்படியே வருது பைக், வண்டி வேகமா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல குறுக்க அப்படியே ஓட்டிட்டு போய் எட்டி பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல குறுக்க வீலு மாட்டிக்கிச்சு பஸ்ல. கண் கூட பார்த்தோமா? இது யாருடைய தவறு? இந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பாருங்க. இது யாருடைய தவறு? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏங்க அவரை கொஞ்சம் மெதுவா வர சொல்ல வேண்டியதானே? தொண்டர்கள்லாம் அப்படிதான் வருவாங்க. ஏங்க இப்ப பாருங்களேன், மறுபடியும் தூக்கி அங்கேயே தான் போடுறீங்க. இங்க பிரச்சனையே இதுதான். பொதுமக்கள், இளம் ரத்தங்கள் அவங்க தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்வ மிகுதியால் நடந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிருச்சு. தொண்டர்கள் கொஞ்சம் தயவு செய்து, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. நாம பண்ண ஒவ்வொரு விஷயமும் எங்க கொண்டு போய் முடிச்சிருக்கு பாத்தீங்களா? அத்தனை கட்சிகளும் எடுத்து சொன்னாங்க. மரத்துல ஏறாத, டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறாத, குரங்கு குட்டிங்க இதுல ஏறுறானுங்க, அங்க ஏறுறானுங்க, வீட்டு மேல ஏறிக்கிறானுங்க, கூரையை பிச்சுக்கிறானுங்க, இத்தனையும் எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல 2 இடத்துல திருத்தி இருக்கணும்ல. அரசியல் படுத்தப்படணும். அந்த அரசியல் படுத்தப்படணும் இதுதாங்க ஒரு மாண்போட நடந்துக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாண்புன்னு சொல்லும் போது இங்க ஞாபகத்துல வர்றது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு பெரிய ஒரு பங்கு உண்டு. ஏன்னா முழு ஆதரவு, முழு ஆதரவுங்கிற சொல்றதை விட தளபதி விஜய் இந்த நேரத்துல உடைஞ்சு போயிருப்பாரு. அவருக்கு ஆதரவா இருக்கிற கட்சிகள்ல அதிமுக கட்சியும், தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் சீமான் அவர்கள் சாதாரண இல்லை. அவர்
இத்தனை நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் என்னென்னலாம் மரியாதை குறைவோ உரிமையில என்னங்க, வாடா போடா கண்டபடி பேசுனீங்க, நீ எல்லாம் ஒரு ஆளையல்றா போடா, என் தலைவர்லாம் அது பேசவே இல்லையா அப்படின்னு சொன்ன அந்த அந்த ஒரு விஷயத்த கூட கருத்தில் எடுத்துக்காம, எனக்கு என் தம்பி இருக்கான், தம்பி இல்லைன்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாண்போட நடந்துகிட்ட அரசியல் தலைவர்ல அவரும் ஒருத்தருங்க. உண்மையிலுமே சொல்றேன். சீமான் அவர்கள் பேசணும்னா எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம், எப்படி வேணாலும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், விஜய் அவர்களை வச்சு அழுத்திருக்கலாம். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இங்கதான் நான் உண்மையிலுமே சொல்றேன், உண்மையான தலைவர் ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நண்பன் யார் பகைவன் யாருங்கிறது தெரியும். அது இங்க இந்த அரசியல் இந்த களத்துல தெரியுது. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் விஜய்க்கு ஆதரவா தைரியத்தோட இருக்கிற மாதிரி சில பதிவுகளை போட்டிருக்காரு. அது ஒரு பக்கம். இவரு நம்ம சீமானன் தெளிவா ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே தளபதி விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சு, இல்ல நான் பாக்குறேன், தம்பி இல்லைன்னு நான் இருக்கிறேன், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டா பேசியிருக்காரு. இதை தாண்டி நம்மளுடைய பாயாச கட்சி பாசிச கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் எத்தனையோ கிண்டல் அடிச்சாலும் நாங்க உங்க கூட உடன் இருப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த அண்ணாமலை அவர்கள் இது தப்பு, தமிழக வெற்றி கழகத்து மேல நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஆனா முழு பொறுப்பும் அவர் மேல கொண்டு போய் தள்ளிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவா நின்றுருக்காரு. இத்தனை தலைவர்களும் உண்மையிலுமே நண்பன் யார் பகைவன் யார் காட்டி கொடுத்துட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் நான் இந்த 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 விஷயங்கள்ல நம்மளோட எதிர்காலத்துக்கு உதவும் தான் நினைக்கிறேன். நாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு நண்பனை சுத்தியும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தோணுது. அந்த நண்பன் உண்மையிலுமே நல்ல நண்பனா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதே மாதிரிதான் இங்கேயும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் ஏற்கனவே கோர்ட்ல எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க. இப்படி அங்க ஒரு சந்தேகமான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு, இதை பத்தி நாங்க உங்ககிட்ட எடுத்து சொல்லணும், அதனால இது ஒரு அவசர மனுவா எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இப்ப பண்ண முடியாது, லீவ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. டைம் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள்லாம் விசாரணைக்கு வரும்போது விசாரணை முடிவில் ஒவ்வொரு விஷயங்களும் வெளியே வர தொடங்கும். அப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுவார். அவர் மீண்டு வருவார், மீண்டு வரணும். அந்த மீண்டு வர்றதுக்கு நாம எல்லாமே அவருக்கு துணையா நிக்கணும். ஏன்னா நாளைக்கு அவர் ஜெயிச்சு வந்துட்டா, நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, இந்த வன்மம் கின்மம் இது மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கும் சேர்த்துதான் அவர் செய்வார். எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை திட்டியவர்களுக்கும் சேர்த்து பல அரசு திட்டங்களை அறிவிக்கிறாரோ, அதே போலதான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயும் அவர்கள் நாளை முதலமைச்சராக ஆனால், நீங்க யாரெல்லாம் அவர் கொலையாளி இல்ல பழி, இப்போ 41 உயிர் காவு வாங்கினீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அவர் மேல வீண் பழியை சுமத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, இத்தனை விஷயத்துக்கும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அவருக்கும் அத்தனை மக்களுக்கும் சேர்த்துதான் உழைப்பார் என்று சொல்லி இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.